Hi guys, welcome to Bell Tamil Solar. I am Rajkumar. First of all, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா Google AdSense வீடியோ ஃபுல் ரிப்போர்ட் தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம till end வரைக்கும் பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன ரீசன் சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ. அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம till end வரைக்கும் பாருங்க. தென் பிகினர்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ன்றதால கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1 மந்த்துக்கு மேலே நம்ம இதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு வரோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ரிப்போர்ட் உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த விதத்தில் இன்னைக்கும் வந்து ஆட்சன்ஸ் வீடியோ ஃபுல் ரிப்போர்ட்டை தான் நம்ம பார்த்துருவோம். தென் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் till end வரைக்கும் பார்த்தா தான் நான் சொல்ல வர இன்ஃபர்மேஷன் புரியும். தென் ட்ரிக்ஸும் புரியும். ஓகேங்களா? வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தாலோ அல்லது ஓட்டி பார்த்தாலோ ஒன்றும் புரியாது. ஓகேங்களா? அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம டேரெக்டாக இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் நண்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் எவ்வளோ இருக்குன்னா $2.57 தான் இருக்குது. ஆனால் எஸ்டர்டே வந்து பார்த்தாச்சுன்னா $41.28 இருக்குது. லாஸ்ட்டு 7 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா $125.42 இருக்குது. நான் வழக்கமாக சொல்கிறது தான் லாஸ்ட்டு 7 டேஸில் இருக்கக்கூடிய ரெவன்யூ யாரும் கணக்கில் வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் திஸ் மந்தில் வந்து பார்த்துச்சுன்னா $208.99 இருக்குது. இந்த திஸ் மந்தில் இருக்கு இல்லையா, டுடே டாலர் வந்து ஆட் ஆகி தான் நமக்கு $208.99 காட்டுது. பேலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா $260.98 வந்து இருக்குது. தென் இது வந்து 20லேருந்து 30 டேஸ் இந்த 10 நாளில் எப்போ வேணால் நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஓகேங்களா? என்ன ப்ரோ வழக்கத்துக்கு மாற நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ரீசன் வேறு ஒன்றும் இல்லை நண்பா, டெய்லியும் ஒரே ஃபுட்டேஜ் ஒரே மாதிரி தான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ட்ரிக்ஸும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் நல்லா பார்த்து வீடியோவை கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எல்லாத்தையும் என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. சொல்கிறது மூலயமா எனக்கு கம்யூனிட்டி கிளைன் ஸ்ட்ரைக் தென் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நான் சொல்கிற விஷயத்த கொஞ்சம் திங்க் பண்ணுங்கள். திங்க் பண்ணி யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு கன்ஃபார்மாக அந்த என்னுடைய ஐடியா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கே புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே, அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து கண்ட்ரிஸ் வந்துடுவோம். ஆக்சுவலி நான் கண்ட்ரிஸ்லாம் வந்து பின் பண்ணி வச்சுட்டேன். என்ன ஒரு ரீசன்னா, அடிக்கடிக்கு வந்து அது மாற்றிக்கிட்டு ஒரு சில டைம் லோட் ஆகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அதை நான் பின் பண்ணிட்டேன். சரிங்களா? தென் இது வரைக்கும் நம்ம எடுக்கிற ஒரு வீடியோ கூட நம்ம எடிட்டிங் பண்ணதில்லை. சரிங்களா? அது இல்லாமல் ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். இப்போ நான் பேஜ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணுறேன் பாருங்கள். ஏன்னா வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டுன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிடக்கூடாது இல்லையா, அதனால் இப்போ பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? பேஜ் ரீஃப்ரெஷ் ஆனதும் உங்களுக்கு நம்ம ஃபுல் ரிப்போர்ட்டை பார்த்துருவோம். ஆக்சுவலி நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சைடு, அதால தான் எதுவும் வரமாட்டேங்குது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? வந்துடும். தென் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கு, தென் நம்ம இது போல் ரெகுலராக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ பதிவு பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில். இப்போ ரீஃப்ரெஷ் பண்ணி பேஜ் வந்துடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நேற்றுக்கு ரிப்போர்ட்டில் ஒன்று சொல்லியிருந்தேன், இந்தியாவிலேருந்து அதிகமாக ஆக்சுவலி நேற்று யூனிவர்சிட்டிலேருந்து வந்தது, இந்தியாவிலேருந்து கம்மியாக வந்தது. பட் ஆனால் இன்னைக்கு சேம் தான். இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட நமக்கு 973 பேர் நம்ம சைட்டுக்கு வந்து விசிட் பண்ணியிருக்கிறாங்க. தென் அதில் 61 ஆடுகளுக்கு வந்து ப்ளேஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலி உண்மையாக சொல்ல போனால் 1000 பேருக்கு மேலே காட்டணும். இன்னும் அப்டேட் ஆகலைன்னு நினைக்கிறேன் அதில். தென் அது அப்டேட் ஆனால் நமக்கு 1000க்கு வந்து காட்டிடும். சரிங்களா? தென் டைம் வந்து இப்போது 9:35 ஆகுது. இது நைட் 2 வரைக்கும் இது போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு மேலே தான் ஒரிஜினல் ரிப்போர்ட் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கும்போது. ஓகேங்களா? இப்போ இந்தியாவில் மட்டும் 973 பேருக்கு கிட்டத்தட்ட 61 ஆடுகளுக்கு நடந்திருக்கு. 61 ஆடுகளுக்கு வெறும் $1.97 கிடைச்சிருக்கு. சம்டைம் $2 கூட கிடைக்கலாம். நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல, அதனால சொல்கிறேன். இப்போது சிங்கப்பூர்லேருந்து பார்த்தாச்சுன்னா 12 பேஜும் 2 ஆடுகளுக்கு வந்து விழுந்திருக்கு நண்பா. 2 ஆடுகளுக்கு 47 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் ஸ்ரீலங்கா, மலேசியா, தென் யூனியன் ஸ்டேட் அரபியில் வந்து பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு 2 இதில் ஒரு 2 கிட்டத்தட்ட ஒரு 47 சென்ட்ஸ், ஒரு 13 சென்ட்ஸ். அதுக்கப்புறம் மற்றதில் 2த்துலேயும் பேஜ் தான் 6 பேஜ், ஒரு பேஜ் இருக்குது. தென் அப்படியே இந்தாண்டு வந்து பார்த்தாச்சுன்னா பேஜ் பாருங்கள் 1020 காட்டுதா. ஆக்சுவலி இன்றைக்கி ரொம்ப கம்மியாக காட்டுறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, வேறு சைடு கொஞ்சம் டிராஃபிக் சோர்ஸ் திருப்பி விட்டதால் வியூஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி வேறு எதுவும் இல்லை. தென் இப்போது 1020 பேருக்கு நமக்கு எவ்வளோ பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா 65 ஆடு கிளிக்கு மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி மட்டும் 65 ஆடு கிளிக்கில் எவ்வளோ மொத்த டாலர்னா $2.57 தான் இருக்குது. ஓகே, என்ன ப்ரோ ஒரு நாளைக்கு திடீர்னு புதுசாக நான் ராக்கெட் வேகத்தில் போயிடுது, ஒரு நாளைக்கு கம்மியாக வருதுன்னா ஏன்னா யூனியன் ஸ்டேட்லேருந்து நமக்கு கிளிக்ஸ் வரவே இல்லை. சரிங்களா? ஆக்சுவலி யூனியன் ஸ்டேட்லேருந்து அரபிலேருந்து வந்திருக்கு. பட் பர்டிகுலராக நமக்கு யூனியன் ஸ்டேட்லேருந்து ஆடு கிளிக் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு சைடுக்கு ரெவன்யூ அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ப்ரோ நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்றவங்களுக்கு
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்ல சிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் கண்டென்ட் போடணும். அதை தான் நம்ம போட்டுட்ருக்குறோம். தென் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ரிசல்ட் கிடைக்குது. ஓகேங்களா? அது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 30 டேஸ் கிராஸ் ஆனால் மட்டும்தான் என்னால் கரெக்டான ரிப்போர்ட் வந்து சொல்ல முடியும். அது வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டினியூஸாக போய்க்கும். ஓகேங்களா ப்ரோ? நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை அப்படின்றவங்களுக்கு நண்பா நம்மளோட டெலகிராம் குரூப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான எனி டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் குரூப்பில் வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? தென் நம்ம சைடு வந்து ஆர்டிக்கல் ரைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு போஸ்ட் வந்து 130 ரூபா 100% யூனிக்காக இருக்கும். தென் SEO ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஓகேங்களா? தென் ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவல் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு அதை பற்றியான ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணால் டெலகிராம் குரூப்புக்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க. தென் யூடியூப் வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்சிங் அவர் வந்து அதையும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம சைடு ப்ரொமோட் மூலிமா. உங்களுக்கு வேணும்னா ஒன் டைம் ரெஃபர் பண்ணுங்கள், குரூப் வந்து ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க. ஓகேங்களா? தென் ஆட்சன்ஸுக்கு வந்து உங்களுக்கு ஆடிட்டரிங்கை பார்க்கணும், தென் வெப்சைட் டிசைன் பண்ணனாலும் கன்ஃபார்மாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எது வந்தாலும் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கேளுங்க, கன்ஃபார்மாக ஹெல்ப் கிடைக்கும் உங்களுக்கு. தென் அடுத்ததா அப்படியே இப்போ பேஜ் RPM அண்ட் சிபிசி பார்த்தாச்சுன்னா வழக்கமாக சொல்கிறது தான் $2.50 RPM இருக்குது, சிபிசி 0.04 இருக்குது. ஆக்சுவலி இந்த 4ன்றது ஸ்டாண்டர்டாக அப்படியே இருக்கும் என்னோட சைட்டுக்கு. மோஸ்ட்லி நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். தென் இப்போ எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஓகேங்களா? இதுதான். தென் அடுத்ததான் இம்ப்ரெஷன் வந்து பார்த்தாச்சுன்னா 3230 இருக்குது. இன்னும் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக சொல்ல போனால் அந்த 2 ஹவரில் 3800 ஆகலாம், 400 கூட ஆகலாம், சொல்ல முடியாது. தென் அப்படியே பார்த்தாச்சுன்னா CTR பாருங்கள் 6.34% இருக்குது. 10க்குள்ளே இருக்குது, ஓரளவுக்கு ஓகே பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன். 10க்கு மேலே போனால் தான் சைடு வந்து சேஃப் ஜோன் விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ 10க்குள்ளே இருக்கிறதால நம்ம சைடு ஓகே அப்படின்னு சொல்லி இருக்கும். ப்ரோ இந்த CTR வந்து உண்மையிலே எவ்வளோ இருந்தால் நம்ம சைடு 100% சேஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு வேணும் அப்படின்னா நண்பா 250 பேஜுக்கு கிட்டத்தட்ட 2 ஆடு தான் விழுந்திருக்கணும். அந்த கணக்கு வச்சு பார்த்தீங்கன்னா 1000க்கு 10 ஆடுகளுக்கு தான் நடந்திருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் 0க்குள்ளே இருக்கும் CTR, இல்லைனா ரொம்ப அதிகமான CTR தான் நமக்கு காட்டும். சரிங்களா? புரியும்னு நினைக்கிறேன். 250க்கு 2 ஆடு இருந்தால் உங்களுக்கு ஓகே. அந்த விதத்தில் 0.2 to 3% காட்டும். மற்றபடி 100க்கு 10 ஆடுனாலும் இப்படி தான் காட்டும், 1000க்கு 100 ஆடுனாலும் இப்படி தான் காட்டும். புரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்னோட சஜஷன் என்னன்னா 100க்கு 10 ஆடு இருக்கலாம், 1000க்கு 100 ஆடு இருக்கலாம். அதை விட்டுட்டு 100க்கு 50 ஆடு இருக்கிறது 1000க்கு 5000 ஆடு இருக்கிறதுன்ற மாரி அந்த ஆடு கிளிக் அதிகமாக இருந்ததுன்னா CTR வந்து ஓவராக தான் இருக்கும். அதனால CTR வந்து 10க்குள்ளே வச்சிருப்பது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஓகேங்களா? அது இல்லாமல் நல்ல ஒரு டவுன்லோடு கண்டென்ட் போகிறத நிறுத்திட்டு ஆக்சுவலி ஏன் இந்த இடத்த பர்டிகுலராக அதை சொல்கிறேன்னா நிறைய பேர் வந்து அந்தமாரி சைட்டு தான் பில்ட் பண்ணுறாங்க. அந்தமாரி சைட்டில் வந்து அப்ரூவல் கொடுக்க மாட்டாங்க நண்பா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து ஒழுங்காக ஜென்யூனான மெத்தடில் போட்டு அப்ரூவல் எடுங்க. தென் ஃபியூச்சரில் வேணால் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தென் வேறு எதுவும் இதில் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒன்றும் கிடையாது. வழக்கமாக பார்க்குறது தான், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு எக்ஸ்பெரிமெண்ட்டு போயிட்டுருக்கு. தென் நம்ம சர்வர் சேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, 30 டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. 30 டேஸ் கழிச்சா தான் ஒரிஜினல் ரிப்போர்ட்டு எனக்கு கிடைக்கும். ஏன்னா போடுற போஸ்ட்டில் ஒன்று கூட பேஜ் கவுண்ட் ஆக மாட்டேங்குது, சரி அப்டேட் கிடைக்க மாட்டேங்குது. ஆட்சன்ஸில் வேறு பக்கு மேலே பக்கு போயிட்டுருக்குது. கரெக்டான ரிப்போர்ட்டே நம்மளால் எடுக்கவே முடியல உண்மையாக சொல்லப்போனால். வச்சுருங்களா? ஏன்னா மதியத்தில் ஒரு விதமான ரிப்போர்ட்டு காட்டுது, ஈவினிங் ஒன்று காட்டுது, நைட்டு ஒன்று காட்டுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்பப்போ ஒவ்வொரு வீடியோ எடுத்து என்னால் போட்டுட்ருக்க முடியாது நண்பா, உண்மையாக சொல்லப்போனால் தான். ஏன்னா பக் இருக்கிற டைமில் எடுத்து போட்டால் நைட்டில் வந்து ஃபேக் ரிப்போர்ட்டுன்னு சொல்லிட்டுருவீங்க. தென் அதனால தான் பார்க்குறதா இருக்குது. ஓரளவுக்கு டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டில் வந்து எடுத்து நம்ம போட்டுட்ருக்குறோம். தென் நம்ம ஆக்சுவலி நான் என்னன்னா எதுவுமே வந்து என்னால் ஓப்பனாக சொல்ல முடியாது. வேணும்னா டெலகிராம் குரூப் வாங்க சொல்லித்தரேன். ஓகேங்களா? தென் கால் பண்ணி கூட நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். இப்போதைக்கு என்னால் வீடியோவில் எதுவும் சொல்ல முடியாது. தென் இன்னொன்று வந்து பார்த்தாச்சுன்னா ஆட்சன்ஸை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம புரிஞ்சு வேலை செய்கிறது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு அது போக்கில் நம்ம போனோம்னா ரெவன்யூவே எதிர்பார்க்க முடியாது. அப்பொருளுக்காக என்ன வேணால் கண்டென்ட்டை போஸ்ட் பண்ணலாம். பட் ரெவன்யூ வேணும்னா கண்டென்ட் கொஞ்சம் ஓரளவுக்காவது வெயிட்டாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் சிபிசி இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணணும். தென் லோ வால்யூமில் கீழே ஒர்க் பண்ணலாம். பட் லோ வால்யூமில் ஒர்க் பண்ணாலும் ரெவன்யூ கம்மியாக இருக்கும். லோ வால்யூம்லையும் இருக்கணும், பட் ஹை வால்யூம்லையும் இருக்கணும். அப்படி இருக்கிற மாதிரி சிபிசியில் இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸில் ஒர்க் பண்ணால் மட்டும்தான் ஓரளவுக்கு நம்ம ரெவன்யூ பார்க்க முடியும். அதில் தான் ரேங்கிங் பொசிஷன்லாம் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு 5 பிளேஸ்க்குள்ளே நம்ம சைடு இருந்தால் தான் ரெவன்யூ நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு 5க்குள்ளே வரணும்னா அதுக்கு நம்ம எவ்வளவோ போஸ்ட்டு போடணும். ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும்னா மேக்ஸிமம் 1500 to 2000 போஸ்ட்டு போட்டால் மட்டும்தான் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக பொசிஷனில் வர முடியும். தென் ரெகுலராக போஸ்ட்டு போடுங்க. போஸ்ட்டு போடுறத ஒரு நாளுக்கும் டிலே பண்ணாதீங்க. ஆக்சுவலி நானே ஒரு நாள் சொல்ல போனால் ஃபீவர்னு சொல்லிட்டு போஸ்ட்டு போட முடியல. தென் ரெகுலராக அதாவது 2-3 போட முடியலனாச்சும் ஒவ்வொரு போஸ்ட்டாச்சும் எப்போயா டெய்லியும் போட்டு வர ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா
போஸ்ட் போகிறது மூலமா சைடு எப்பவுமே ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு அல்காரிதத்துக்கு ஏஐக்கு தெரியும். அதனால் ஓரளவுக்கு நம்ம சைடை வந்து எப்பவுமே ஆக்டிவாகவே வச்சுப்பாங்க. ஓகேங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் கண்டென்ட்டு வெயிட்டாக இருந்தாலும் சரி வெயிட்டாக இல்லைனாலும் சரி, தென் அப்ரூவல் வாங்க போகிறவங்களுக்காக சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை ரைட் பண்ணி போடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் எது வந்தாலும் நடக்கிறது பார்த்துக்கலாம். தென் முடிஞ்ச வரைக்கும் 1000 வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. 1000 வேர்ட்ஸ்க்குள்ள இருந்ததுன்னா லோ வால்யூம் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில டைமில் வந்துடும். அதனால் 1000 வேர்ட்ஸ் வந்து முக்கியமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 1000 வேர்ட்ஸ் இருக்கிறதுல மேக்ஸிமம் கீவேர்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ரைட்டிங் பண்ணுங்கள். அதெல்லாம் பேக்லிங்க் கொடுங்க, இன்டர்னல் லிங்க் கொடுங்க. தென் ஹெட்டிங் வந்து H1, H2, H3, H4 இந்தமாரி நிறைய யூஸ் பண்ணுங்கள். தென் கீவேர்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறது மூலிமா நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். தென் இமேஜஸ் 3 or 4 இமேஜஸ் யூஸ் பண்ணுங்கள். இமேஜஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் லிங்காக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரே ஒரு ஃபியூச்சர் இமேஜ் மட்டும் டவுன் பண்ணி நல்ல ஒரு, ஏன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வராமல் இருக்க அந்தமாரி இஷ்யூஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக முடிஞ்ச வரைக்கும் லிங்க் மெத்தடில் இமேஜஸ் கொடுங்க. அது பெஸ்ட்டாக இருக்கும். தென் வேறு என்ன சொல்கிறது, நிறைய இருக்குன்னு நம்ம ஒரு டாபிக் பற்றி பேசணுன்னா நிறைய போய்கிட்டே இருக்கும். பட்டு ஓவராலாக தான் இப்போ நிறையா சொல்லியிருக்கேன். நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா நீங்கள் டெலகிராமுக்கு வாங்க, டெலகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ணிட்டு கேளுங்க, எது வந்தாலும் சொல்லித்தரேன். ஓகேங்களா? எனவே 10 மினிட்ஸ்க்கு மேலே கிராஸ் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். தென் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு 1 month தான். எக்ஸ்பெரிமெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனோடனே நம்ம வேர்ட்பிரஸ் பக்கம் ஃபுல்லாக போயிடலாம். எப்படி ஒரு போஸ்ட் போடுறது, வேர்ட்பிரஸ் சைட் எப்படி பில்ட் பண்ணுறது, தென் அப்படியே 1 by 1 கூகுள் சப்ளை எடுக்கிறது, 1 by 1 ஒரு பர்டிகுலர் ஒரு கேட்டகரி நீச்சில் போகலாம். எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? அதனால் ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை. ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுன்னு நினைக்கிறேன். ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள், அப்போ தான் தொடர்ந்து AdSense வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே நண்பா, பாய்.